Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து மேஜிக் செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி டுட்டோரியல்ஸ்ல நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ் பார்த்திருக்கோம் அப்படினு சொல்லிட்டு பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 12 or 11 ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து மேஜிக் செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு வந்து ரெண்டு கான்ட்ராஸ்டான கலர் silk thread வந்து தேவைப்படும். நீங்க ப்ளவுஸ்ல யூஸ் பண்றீங்க அப்படினாலுமே ப்ளவுஸ்க்கு ஆப்டான ரெண்டு கலர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. and நம்ம இப்போ வந்து இதில ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து green and orange கலர் silk thread வந்து எடுத்துர்க்கேன். ரெண்டு தான் எடுத்துர்க்கேன். 3 thread இன்னைக்கு எடுக்கல. இப்போ இந்த மாதிரி knot போட்டுட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு thread தான் எடுத்துர்க்கேன் ரெண்டு கலர்லயுமே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த green கலர் thread இருக்கு பாத்தீங்களா, இத ஃபர்ஸ்ட் நான் வச்சு ஸ்டார்ட் பண்றேன் செயின். இதுல வந்து கம்ப்ளீட்டா ஒரு செயின் வந்து ஒரு இதுல போட கூடாது. ஒரு லூப் மட்டும் நம்ம வந்து இந்த green கலர்ல எடுக்க போறோம். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வச்சு இந்த green கலர்ல ஒரு லூப் எடுத்தாச்சு. இந்த இடத்துல நீங்க வந்து நார்மலா எப்பவும் போடுற மாதிரி இந்த செயினை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஆரஞ்சு கலர் thread வந்து நம்ம இந்த இடத்துல கண்டினியூ பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி எடுக்காம இந்த லூப் மட்டும் எடுத்துட்டு இந்த இந்த ஆரஞ்சு கலர் thread இருக்கு பாத்தீங்களா, அத வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் நம்ம செயின் ஸ்டிட்ச் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்றது இந்த லூப்புக்கு நடுவுல இருந்து தான் நம்ம அந்த ஆரஞ்சு கலர் thread வந்து எடுக்க போறோம். சோ இப்போ நான் அந்த லூப்புக்கு நடுவுல இருந்து ஆரஞ்சு கலர் thread எடுத்துட்டு லைட்டா அந்த green கலர் thread இழுத்து டைட் பண்ணிட்டேன். அப்ப உங்களுக்கு நார்மல் செயின் ஸ்டிட்ச் எப்படி வருமோ அந்த மாதிரி வந்துருச்சு. சோ இந்த green கலர் threadயும் நாம வந்து டைட்டா பிடிச்சுக்கணும். ஆரஞ்சு கலர் threadயும் கையில பிடிச்சுக்கணும். இந்த ஒரே கையிலேயே ரெண்டு threadயுமே நீங்க வந்து ஹோல்ட் பண்ணனும். இப்போ நான் ஆரஞ்சு கலர் லூப் இருக்கு பாத்தீங்களா, அதில இருந்து green கலர் thread வந்து எடுக்க போறேன். and இந்த green கலர் லூப்புக்கு நடுவுல இருந்து ஆரஞ்சு கலர் லூப்பை எடுக்க போறேன். இதே மாதிரி ஆப்போசிட் கலர்ல வந்து நீங்க லூப்பை வந்து எடுத்து அடுத்தடுத்த ஸ்டிட்சை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கை வந்து வலிக்கும். பட் நீங்க போட்டு பிராக்டீஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த green கலர் லூப்ல இருந்து ஆரஞ்சு கலர் thread எடுத்துக்கறோம். நம்ம ஃப்ரேம்க்கு அடியில எப்படி கிளாத்துக்கு அடியில நூலை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல லாஸ்ட்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி இல்லனா இங்க சைடுல வந்து உங்களுக்கு அந்த சின்ன பாக்ஸ்ல வந்து அடியில வந்து எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிளிப் இங்க ஆட் பண்றேன். அதையும் பாருங்க. and லாஸ்ட்ல உங்களுக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த மெத்தட வந்து நீங்க சேம் எப்பவும் போல நம்ம நெக்கோட அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்லீவோட அவுட்லைனுக்கு அப்படி இல்லையா நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டெம் போர்ஷனோ இல்ல கொடிய ஒன்னு போடுறீங்க அப்படினாலும் அந்த இடத்துல வந்து இந்த ஸ்டிட்சை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா நம்ம நாட் போடும்போது ரெண்டு threadலயுமே வச்சு நம்ம நாட் போடணும். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த threadல கம்ப்ளீட் பண்றோமோ அந்த threadலயே அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். and அது பக்கத்துலயே இன்னொரு கலர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கலரையும் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நம்ம எப்பவும் போல கட் பண்ணிட்டு finish பண்ணிக்கலாம். இப்போ இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கலருமே ஆல்டர்னேட்டிவா வந்துட்டே இருக்கும். இதுலயே நீங்க வந்து ரெண்டு செயின் ஸ்டிட்ச் இப்ப நம்ம சிங்கிளா போட்டுருக்கோம் இல்லையா, ஆரஞ்சு வந்து ஒரு ஸ்டிட்ச், green ஒரு ஸ்டிட்ச்ன்ட்டு நீங்க வந்து ஆரஞ்சுல ரெண்டு ஸ்டிட்ச், greenல ரெண்டு ஸ்டிட்ச் அந்த மாதிரி கூட போடலாம். ஆரஞ்சுல 3 ஸ்டிட்ச், greenல 3 ஸ்டிட்ச் அந்த மாதிரி போட்டீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு டிஃபரண்டா இருக்கும்.
இப்போது ஃப்ரேமுக்கு அடியில் வந்து நம்ம நீடில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதில் த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம ஃப்ரேமுக்கு அடியில் கொஞ்சம் லைட்டிங்கெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு தான் செட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் த்ரெட் எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி நான் க்ரீன் த்ரெட் எடுத்துக்கிறேன். அண்ட் அதை நம்ம இந்த கையில் நல்லா இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஆரஞ்சு கலர் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் த்ரெட்டை வந்து எடுத்தாச்சு. அந்த க்ரீன் கலர் லூப்புக்கு நடுவில் இருந்தே இந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டை எடுத்துட்டோம். இப்போது நான் இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை இந்த மாதிரி கையில் வந்து ஒரு விரலில் சுற்றிக்கிட்டேன். மீதி இந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டை வந்து இன்னொரு விரல் 2 விரலில் பிடிச்சிக்கிட்டேன். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு க்ரீன் எடுத்துட்டோம், அடுத்தது ஆரஞ்சு எடுத்தாச்சு, அப்புறம் க்ரீன் எடுத்தோம், அண்ட் ஒரு தடவை ஆரஞ்சு எடுத்துட்டு இப்போ அகைன் ஒரு க்ரீன் எடுத்தாச்சு. க்ரீன் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆரஞ்சு கலர் த்ரெட்டை விட்டு மேலே எடுக்கிறோம். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து மேலே எடுக்கிறோம். இதே மாதிரி கலர்ஸ் வந்து மாற்றி மாற்றி நம்ம ஆல்டர்னேட்டிவாக கீழே இருந்து நம்ம வந்து மேலே நீடிலுக்கு எடுத்து கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு மேலே பார்க்கும்போது செயின் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு க்ரீனு ஆரஞ்சு க்ரீனு அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸில் உங்களுக்கு வந்துடும். இந்த ஸ்டிச்சை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துச்சா, இல்லை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருந்துச்சு, இல்லை நம்ம வேறு ஏதாச்சும் மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா, இந்த மாதிரி என்ன ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிங்கனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் அதை கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். அண்ட் நேற்று வந்து நான் ஈவினிங் 4 o'clock வந்து லைவ் போட்டிருந்தேன். கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க டவுட்ஸ் கேட்டு. அந்த டவுட்ஸையும் நான் வந்து அதில் கிளியர் பண்ணியிருந்தேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போடும்போது கேட்டாலும் சரி, இல்லை அந்தந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் டவுட்ஸை கேட்டிருந்தீங்கனாலும் ஓகே. நான் கண்டிப்பாக நான் வந்து லைவ் போடும்போது உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு வந்து இடையில கூட ஒரு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனில் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸை பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.